பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதத்தின் எழுத்துக்களை வேதம் தேனுக்கு ஒப்பிடுகிறது. 19ஆம் சங்கீதத்தில் 7 முதல் 11 வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் 11வது வசனமும் 10வது வசனமும் இப்படி சொல்கிறது: அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வேத வசனத்தை கை கொள்றதுனால மிகுந்த பலன் உண்டு. ஆனால் அந்த வேத வசனத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த தேன், இந்த வேதம் யாரிடத்திலிருந்து வருகிறது, எங்கிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருகிறது என்பதை கவனமாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முழு வேதத்தையும் கையிலே கொடுத்து விட்டார். இன்றைக்கி அநேகருக்கு வேத புத்தகம் தெரியும், அநேகர் இந்த வேத புத்தகத்தை படிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மனிதர்களும் தேவ ஜனங்களும் எல்லாரும் படிக்கிறாங்க. இன்னும் தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி கூட அநேகர் தேவனுடைய வசனத்தை படிக்கிறார்கள். உங்களுக்கு எங்கிருந்து வேத வசனம் வருகிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வேதத்தில் இருக்கிற மிகுந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். உதாரணத்துக்கு வேதத்தினுடைய மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சாத்தான் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அதை தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வசனத்திலும் உன் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்படியெல்லாம் வேத வசனத்தை சாத்தான் பேசும்போது ஆண்டவர் அங்கே அவனை கடிந்து கொள்றதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனம்தான், ஆனால் யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை பொறுத்துத்தான் அது பலன் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பேர் கர்த்தருடைய வசனத்தை திரித்து பேசுவதும் மாற்றி பேசுவதுமாக இருக்கிறாங்க. அவங்களும் ஊழியர்கள் தானே, அவர்களும் தேவஜனங்கள் தானே, அவங்களுடைய வாயிலிருந்து வசனம் தானே வருகிறது என்று ஏமாந்து போகாதபடிக்கு அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, அது தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளது தானா, அடிப்படை சத்தியங்களை மாற்றுகிறதான்னு சொல்லி கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே சிம்சோன் 14வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அவர் ஒரு பெண்ணை பார்க்க புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு சிங்கம் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறது. அப்படி வரும்பொழுது அந்த சிங்கத்தை தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே, வசனம் வாசிக்கிறேன், 14வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. என் அன்பான தேவச்சனமே, இவர் தேனை நம்ம வேத வசனத்துக்கு ஒப்பெடுக்கிறோம். இந்த தேனை இவர் எங்கிருந்து எடுக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் உடலிலிருந்து எடுக்கிறார். இவர் ஒரு நசரேய விரதம் காக்கிறவர். ஆண்டவர் இவரை நசரேயனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நசரேயர்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அது என்னாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நசரேயர்கள் செத்த பிரேதத்தினிடத்தில் போகக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தின்படி என்னாம் அதிகாரம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பிரேதத்தண்டையில் எந்த செத்த பிரேதத்தின் பக்கமாக கூட போகக்கூடாது, அதை தொடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த சிம்சோன் தான் கொன்று போட்ட அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு போகிறாரு. அது பக்கமாக போகிறாரு. அதை தொட்டு அதில் இருக்கிற தேன் கூட்டை பார்த்த உடனே அது ஒரு செத்த பிரேதத்தினுடைய எலும்புகளில் இருக்கிறதும் கூட மறந்து அதிலிருந்து தேனை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து அவருடைய வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நசரேயன் தேனை எடுக்கிற விதம், செத்த பிரேதத்தை எடுக்கும்பொழுது அது பலன் கொடாமல் போகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வீழ்ச்சிகளை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தருக்காக நசரேய விரதம் காக்கிறவர்களாய்
அநேக தேவ ஜனங்களை சத்துருக்களின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஆயுதம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அவருடைய வேத வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்கிற வாளை எடுத்து தான் நம்ம யுத்தம் பண்ண முடியும். ஆனால் அதை எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதை பொறுத்து தான் அது பலன் கொடுப்பதும் பலன் கொடாமல் போவதும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சத்திய உபதேசத்தில் தவறுகிறவர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்வதற்கு நீங்கள் வேத வசனத்தை பரிசுத்த வேதத்திலிருந்து பாருங்கள். எத்தனை பேர் சத்தியம் பேசினாலும் அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அதை நிதானித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்தி தேசத்தில் உங்களை மகிமையாய் சிறந்திருக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கிருந்து வருகிறது என்பதே முக்கியம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது அனைத்தும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த விதமான வேற்றுமையின் நிழல் இருக்காது. அந்த தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுல தோல்வி இருக்காது, ஜெயம் நிறைந்திருக்கும், வெற்றி நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்களையும் அபிதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர்